இங்க கவுன்சிலரை உள்ள கடத்திட்டு போயிருக்காங்க. கவுன்சிலர் கடத்தி வந்துக்கிறீங்க. நீங்க அவங்க கட்சியில என்னமோ பண்ணிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. மூட்டா போடணும்னு நினைக்கிறேன். எங்க கவுன்சிலர் விட்டுருங்க. நீங்க அவங்களுக்குள்ளே என்னமோ அடிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டோம். இல்ல இல்லைங்க, நகர்மன்ற அலுவலக நுழைவு வாயிலில் தர்ணாவில் அமர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பேருந்தை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்திய பரபரப்பு சம்பவம். கிருஷ்ணகிரி நகராட்சியில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு பரபரப்பா முடிந்திருக்குது. அதிமுக பெண் கவுன்சிலர் நாகஜோதி கடத்தப்பட்டதா வதந்தி பரவியதால அதிமுக மற்றும் திமுக ஆதரவாளர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருந்திருக்கு. 33 வார்டுகள் கொண்ட நகராட்சியில் திமுக தலைமையிலான பெரும்பான்மையுடன் நடந்த வாக்கெடுப்புல 27 கவுன்சிலர்கள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து திமுகவின் பரிதா நவாப் தலைமையிலான நிர்வாகத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கு. இதற்கிடையில தான் வாக்கெடுப்புக்காக ஒரே பேருந்தில் வந்த கவுன்சிலர்களை அதிமுகவினர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பேருந்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர் கீழே இறக்க கோரி வாக்குவாதம் ஏற்பட்டதோட பேருந்தின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இதனால அதிமுக மற்றும் திமுகவினர் இடையே கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டு இருந்திருக்கு. இதனையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் தங்களோட கவுன்சிலரை விடுவிக்கும்படி காவல்துறையினரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருந்திருக்காங்க. இதற்கிடையில கவுன்சிலர் நாகஜோதி தரப்புல இருந்து தன்னை யாரும் கடத்தவில்லை எனவும் தானாகவே வந்ததாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது. அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தால அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டு இருந்திருக்கு.